நான் வேலை செய்யறது இன்ஃபோசிஸ்ல. எங்க ஆபீஸ்ல இருந்து என்ன பண்ணாங்க, அந்த ஸ்கூலுக்கு வந்து பெஞ்சு, சேரு, ஃபேனு வாங்கி கொடுக்கணும்னாங்க. ஐ நெவர் பிலீவ்ட் இன் திஸ். ஏன்னா பெஞ்சு சேர்னால என்ன ஆக போகுது அப்படின்ட்டு நான் தான் சீஃப் கெஸ்டா போயிருந்தேன். போயிட்டு பெஞ்சு சேர்ல ஒரு 2 கிளாஸ் ரூமுக்கு பெஞ்ச் சேர் கொடுத்துருக்கோம், 2 சீலிங் ஃபேன் போட்டிருக்கோம். அவ்வளவுதான் அந்த வேலை. அந்த ப்ராஜெக்டோட மொத்த மதிப்பு ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இட் வாஸ் a very easy project to execute. முடிச்சிட்டு வெளியில டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த டேபிளே உட்கார்ந்துருக்கு, மேலேயே உட்கார்ந்துருக்கா. பாக்குறேன், ஏன் வரமாட்டா வெளியில அப்படின்ட்டு. நான் என் கையில ஒரு டீ இருந்துச்சு, அதை எடுத்துட்டு உள்ள போயிட்டு அவளை அப்படியே பார்த்து நான் கேக்குறேன், நீ ஏன் வெளில வரல அப்படின்னு. ஒண்ணும் இல்ல அங்கிள் அப்படின்ச்சு சிரிச்சுட்டே. உனக்கு சமோசா வாங்கி தரவா, எடுத்துட்டு வரவா? இல்ல வேணாம் அப்படின்ச்சு. அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு, குடிக்கிறியா அப்படின்னா. இல்ல வேணாம் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு. அப்ப எனக்கு ஒரு நிமிஷம் என்ன தோணுச்சு, ஒருவேளை கை கால்ல ஏதோ பிரச்சனை இருக்கு போல அப்படின்ட்டு. அவளுக்கு தெரியாம நான் தூரமா போய் நின்று கை கால்லாம் நார்மலா இருக்கான்னு பாக்குறேன், எல்லாம் நார்மலா இருக்கு. அப்ப நான் போய் அவ பக்கத்துல உட்காந்துட்டு தோல்ல கை போட்டு, நீ சொல்லு அங்கிள் கூப்பிடறேன்ல, ஏன் வெளில வர மாட்டேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்கல்ல, நீ ஏன் வெளில வர மாட்டேற அப்படியே என்ன திரும்பி பார்த்து, இதான் அங்கிள் ஃபர்ஸ்ட் டைம் நான் பெஞ்ச்ல உட்காடுறேன், ஃபேனு கீழே இதான் ஃபர்ஸ்ட் டைம் உட்காடுறேன், எவ்வளவு ஜாலியா இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டது இல்ல, நம்ம தரையில உட்காந்து நான் படிச்சது கிடையாது இல்ல, அதனால எனக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியல. பொண்ணு எவ்வளவு ஒரு சின்ன விஷயத்த ரசிக்குது அந்த குழந்தை. ஃபேனு கீழே எவ்வளவு ஜாலியா இருக்கு, சில்லுன்னு காத்து வருது, அதனால இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துக்கிறேன் அங்கிள் அப்படின்னாங்க. That's when I realized, no matter how small or big your act of charity is, it makes a difference to somebody else's life. It makes a difference. It's not the thousands of dollars. It's very, very important. அதனால்தான் நம்மள வந்து வாழ்க்கையில நம்ம எது கொடுத்து வாழ வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா வேணுங்க, பணம் காசு கிடையாது. இட்ஸ் நாட் even your time. உங்களுக்குள்ள எம்பத்தின்னு ஒரு வேர்டு, அந்த எம்பத்தின்ற ஒரு கோஷன் இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ரோட்ல ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவனை பார்த்து சிம்பத்தி இருக்குன்னா 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஐயோ பாவங்க, என்ன கொடுமை இல்ல, இதனால என்ன பிரச்சனை, 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. when you feel the pain of the other person, அதுதான் ரோட்டரி பண்றாங்க. உன் வழிய நான் பாக்குறேன்ற பாருங்க. ஏங்க நம்ம ஊர்ல மனித கழிவுகளை மனுஷனே அள்ளிக்கிட்டு இருக்கிறான், இதை விட கொடுமை வேற என்ன வேணும் நம்மளுக்கு சொல்லுங்க. நம்ம ரோட்ல பார்க்கும்போது அந்த சாக்கடைக்குள்ள இருந்து ஒரு உருவம் வெளியில வருது. இத பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேரு, சில பேர் மூக்க மூடிட்டு போயிடுவோம். இன்னும் ஒரு கும்பல் இருக்கு, அதை பார்த்து அவன் பூர்வ ஜென்மத்தை கர்மான்னு சொல்லிட்டு போவான். அவனதான் கூப்பிட்டு தலையில நொட்டு 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 நொட்டணும். இதுக்கு கர்மாக்கு ஒரு கர்மமும் கிடையாது. அவன் அந்த வேலையை செய்யலன்னா உன் பொழப்பு நாரிடும், கர்மான்ட்டு போயிடுவான். இன்னொருத்தன் பாவன்ட்டு போயிடுவான். எவன் ஒருத்தன் இவன் வேலை உள்ள இறங்கி வேலை செய்யறானே, இவனோட கஷ்டம் போக்கணும்னு நினைக்கிறான், அவன் தான் எம்பத்தி உள்ள ஆளு. He is a guy, and Rotarians, most of you Rotarians fall in that category. Your empathy quotient is the highest.